சென்னையில் காலாவதியான சாக்லேட்டுகளுக்கு புது தேதி அச்சடித்த குடோன்களுக்கு உணவுத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், காலாவதியான சாக்லேட்டுகள்ல புது தேதி அச்சிடப்பட்டது எப்படி தெரிய வந்துச்சு? தமிழரசன், சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு குடோன்களுக்கு ஏற்கனவே சாக்லேட்டில் காலாவதியான சாக்லேட்டிற்கு மீண்டும் புது தேதியை போலியாக அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏழுகிணறு போலீசார் அதை விசாரணை செய்ததில் கொருக்குப்பேட்டையை சேர்ந்த 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஏழுகிணறு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டிருக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து 88 கிலோ சாக்லேட் இதுபோன்று எடுத்து செல்லும் பொழுது விசாரணையில் பிடிபட்டிருக்கிறார்கள். அப்பொழுது முன்னுக்கு பின் பிறனாக தகவல் சொன்ன பிறகு உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் இவர்கள் காலாவதியான சாக்லேட்டில் மீண்டும் புது தேதியை அச்சிட்டு அது புழக்கத்தில் விடுவதற்கான நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் 3 பேரை கொருக்குப்பேட்டையை சேர்ந்த 3 பேரை ஏழுகிணறு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த சந்திரசேகர், குப்புசாமி, மோகன் இந்த 3 பேரை ஏழுகிணறு காவல்துறை விசாரணை செய்திருக்கிறார்கள். இந்த விசாரணையில் இவர்கள் இந்த காலாவதியான சாக்லேட்டுகள் மீண்டும் ஒரு புது தேதியை பிரிண்ட் செய்து அதை சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய தேவிலால் என்பவருக்கு குடோன்களுக்கு அனுப்புவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவலை அடுத்து இந்த குடோனை சோதனை செய்வதற்காக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலையிலிருந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டார்கள். இந்த சோதனை செய்வதற்கு தேவிலாலுக்கும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தகவல் கொடுத்தார்கள். ஆனால் குடோனுக்கு அவர் தொடர்ந்து வராமல் இருந்து வந்தார். இதனால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய குடோனை போலீசார் உதவியுடன் சீல் வைத்தார்கள். அவர் சீல் வைத்திருக்கக்கூடிய குடோனுடைய காட்சியில் தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது 2 அடுக்கு குடியிருப்புகளில் 4 குடோன்கள் இவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இதில் 4 குடோன்களிலும் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு இந்த குடோன்களில் இன்னும் புதிதாக ஏதாவது காலாவதியான சாக்லேட்டை புதிய தேதி பிரிண்ட் செய்து இதில் ஸ்டாக் ஏதும் இந்த குடோன்களில் வைத்திருக்கிறார்களா என்ற விசாரணையை அடுத்த கட்டமாக மேற்கொள்ள இருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3 பேரிடமும் விசாரணையை மேற்கொண்டு வருவதாக ஏழுகிணறு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். எவ்வளவு நாட்கள் இது போன்ற காலாவதியான சாக்லேட்டில் புது தேதியை பிரிண்ட் செய்து இவர்கள் புழக்கத்தில் விட்டிருக்கிறார்கள் என்று அடுத்த கட்டமாக விசாரணையை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழரசன். ராஜ்குமார், இந்த காலாவதியான சாக்லேட்டுகளுக்கு புதிய தேதி அச்சடிக்கப்படுகின்றன அப்படின்ற தகவல் காவல்துறையினருக்கு எப்படி கிடைச்சது? இப்ப இதை தொடர்ந்து காவல்துறை என்ன விதமான தீவிரமான நடவடிக்கைகளை எடுப்பதா இருக்கிறாங்க? ஏழுகிணறு போலீசார் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் சோதனை பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுதுதான் இந்த 3 பேர் காலாவதியான சாக்லேட்டில் மொத்தமாக 88 கிலோவை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில்தான் அந்த சாக்லேட் குறித்த விவரங்கள் முன்னுக்கு பின் பிறனாக தகவலை தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில்தான் காலாவதியான சாக்லேட்டில் ரீபிரிண்ட் செய்வது தெரிய வந்திருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக ஏற்கனவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடந்த 1 வாரமாக பல்வேறு இடங்களில் சோதனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக வடசென்னை பகுதியிலும் சவுகார்பேட்டை பகுதியிலும் இது போன்ற சோதனை என்பது ஈடுபட்டு வருகிறார்கள்.